கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலை கிராம மக்கள் வசித்து வரும் ஏக்கல்நத்தம் கிராமத்தில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணகிரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மலை கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செல்போன் கோபுரங்களால் பொதுமக்களுக்கு அதிக அளவில் புற்றுநோய் பரவுவதாகவும் ரப்பர் மரங்களில் பால் வளம் குறைந்து மரங்கள் அழிந்து வருவதாகவும் கூறி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் மாற்று ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பலனின்றி இறந்து போகும் நோயாளிகளின் உறவினர்கள் என்று கூறி ஒரு கும்பல் மருத்துவர்களை மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும் மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் இந்திய மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சடையம்பாளையம் கனரா வங்கியில் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் விவசாய நிலப்பத்திரம், வீட்டுக் கடன் பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றனர். வங்கியின் லாக்கரை உடைக்க முயன்று முடியாததால் அதிலிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகை, பணம் தப்பியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் விபத்துக்கள் மற்றும் குற்றங்களுக்கு மதுவே காரணம் என்றும் இதற்காக தமிழக மதுவிலக்குத்துறை அமைச்சரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். மதுரை திருமங்கலம் அருகே திருவள்ளூர் நகரில் மாதா ஆலய வளாகத்தில் இருந்த மரங்களை வெட்டியும் மின்சாதன பொருட்கள் மற்றும் கொடிக்கம்பத்தை அடித்து நொறுக்கியும் ஒரு கும்பல் சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆஸ்டின்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மேலூர் மார்க்கெட் மற்றும் பேருந்து நிறுத்த பகுதிகளில் மாவட்ட தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் காளிதாஸ் தலைமையிலான அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வணிக நிறுவனங்களில் பணிபுரிந்த 3 குழந்தை தொழிலாளர்களை மீட்ட அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்ட போலி தராசுகளையும் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் விவசாயியின் டிராக்டரை பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்த வருவாய்த்துறையினரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம் வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வட்டாட்சியர் அளித்த உறுதிமொழியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. வனச்சரணாலயம் அமைத்தால் சுற்றுலா தொழில் முழுமையாக பாதிக்கப்படும் என்று கூறி கொடைக்கானல் வர்த்தக சங்கம் சார்பாக முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட கடை உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து கட்சியினை சேர்ந்த நிர்வாகிகள் பேரணியாக சென்று கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு மதுரையில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்த பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் காசநோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர்.